ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் ஒரு கரு உருவாகி இருந்தது அப்படின்னா 25 நாட்களுக்கு மேலே, அதாவது நீங்கள் பீரியடான 25 நாட்களுக்கு மேலே கரு உருவாகி இருக்கிறதுக்கான உங்களுக்கு வயிற்று வலி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, சிஸ்டர் எனக்கு அடிவேறு ஹெவி பெயினாக இருக்குது, இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸான்னு கேட்குறீங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் இடுப்பு வலி வர்றது, ஒன் சைட் பெயின் இல்லை டபுள் சைட் பெயின், அதாவது வலது பக்கம் வயிறு வலிக்குது, இடது பக்கம் வயிறு வலிக்குது, மேல் வயிறு வலிக்குது, எனக்கு தொப்பில் வலிக்குது, தொப்பில் இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குதுன்னு இந்த மாதிரி எக்ஸட்ரா கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு முழு விளக்கமாக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய வயிற்று வலி அப்படிங்கிறது கர்ப்பத்தோடைய அறிகுறியான்னு கேட்டிங்கன்னா 100% ஆமான்னு தான் சொல்லுவேன். அந்த வலி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது கர்ப்பத்துக்கா இல்லை பீரியட்கா அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்கன்னா வயிற்றில் என்ன மாதிரி வலி இருக்கும், அது எத்தனை நாளில் இருந்து ஸ்டார்ட் ஆகும், இதை பற்றின முழு விளக்கத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எக்ரோச் ஃபுட்ஸ், உங்களுடைய பீரியடான முதல் நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், அதுதான் எக்ரோச் ஃபுட் அப்படின்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓவலேஷன் அப்படிங்கிறது பீரியடான 14வது நாள் நீங்கள் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றியும், அண்ட் இன்டர்கோர்ஸ் ரிலேட்டடாக ஓவலேஷன் டைமில் நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரொம்ப நாள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் கிளிக் ஆகலை அப்படின்னா அந்த இன்டர்கோர்ஸில் என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணுவீங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்டர்கோர்ஸ்ன்ற டைட்டிலையும், உங்கள் ஹஸ்பண்டோடைய ஸ்பெர்மை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலையும், அண்ட் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஓவலேஷன் முடிஞ்ச அந்த 14வது நாள்லேருந்து நெக்ஸ்ட் பீரியட் ஆகக்கூடிய 30 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி இருந்தால் கரு தங்குறதுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்த முடியும், அண்ட் உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் நீங்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான ஹோம் ரெமிடிஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது. அது பிசிஓடியாக இருந்தாலும் சரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே க்யூர் பண்ணக்கூடிய நிறைய ஹோம் ரெமெடிஸ் கொடுத்துருக்கேன். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய டவுட், அதாவது கால் வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, பேக் பெயின், உங்களுக்கு வரக்கூடிய மார்பக மாற்றம், பெண்ணுறுப்பு மாற்றம், முகத்தில் வரக்கூடிய பருக்கள், ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், இது ஏன் வருது, எப்படி இருந்தால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றத பற்றியும், ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நம்ம சேனலோட மெயின் தீமே எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் உள்ள பிளேலிஸ்ட் போய் பாருங்கள், அதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே குறிப்பிட்ட பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய வயிற்று வலி அப்படிங்கிறது நீங்கள் பீரியட் ஆனதுலேருந்து நெக்ஸ்ட் பீரியட் ஆகிற வரைக்குமே வரக்கூடியதாக இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டேஜை கடக்குறப்பையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பீரியட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடிவயிறு ஹெவி பெயினாக இருக்கும். ஏன்னா அடிவயத்தில் தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது இருக்குது. அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் உறிஞ்சு வெளியில் வர்றதுனால உங்களுக்கு சில பெயின் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே உங்களுக்கு அந்த பீரியட் டேட் 5 days முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 5 days வந்து உங்களுக்கு கேப் விட்டு திரும்பவும் வயிற்று வலி அப்படிங்கிறது இருக்கும். அது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். அந்த வயிற்று வலி அப்படிங்கிறது ஓவலேஷன் நடக்க போகுது, அதாவது கருமுட்டை வெடிச்சிருச்சு, கர்ப்பம் தரிக்கிறதுக்காக தயாராக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இது ஓவலேஷன் சிம்டம்ஸில் ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். இது கிட்டத்தட்ட எந்த நாட்களில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பீரியடான அந்த 11 நாட்கள்லேருந்து 18 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு எப்போ வேணால் வரலாம். இப்படி வந்ததுக்கப்புறம் சிலருக்கு இந்த ஓவலேஷன் சொல்லக்கூடிய இந்த கருமுட்டை வெடிப்புக்கு அப்புறம் லைட் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணங்கிறது பாடி ஹீட்டாக இருக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து இந்த ஓவலேஷன் நாட்களுக்கு அப்புறம் செக்ஸ் கான்டாக்ட் உங்களுக்கு அடிவயிற்று வலி அப்படிங்கிறது வரது ரேராக இருக்கும். அதாவது இதை வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக எடுக்க வேணாம். கரெக்டாக இந்த ஓவலேஷன்லேருந்து ஒரு வாரம் கழித்து வரக்கூடிய வலி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கர்ப்பத்துக்கான வலி அப்படிங்கிறது. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா பீரியடான 21 நாட்களுக்கு மேலே வரும். அந்த வலி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கவே இருக்காது. அந்த வலி இப்போ உங்களுக்கு மைல்டாக வருதுன்னா அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குமே தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகாது. இப்படி வரக்கூடிய வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய அடிவயிற்றில் ரொம்ப மைல்டு பெயின் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு காரணம் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு பீரியட் ஆகும் பொழுது எண்டோமெட்ரியம் தான் பீரியட்ஸாக வரும். அப்படி வரக்கூடிய எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது பீரியட்ஸாக வராமல் அது குழந்தைக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ஹோல் ப்ரெக்னன்சிமே கிட்டத்தட்ட 9th month வரைக்குமே அந்த எண்டோமெட்ரியம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், குழந்தை பாதுகாக்கிறதுக்காண்டி. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது கடைசியாக உங்களுக்கு அந்த டெலிவரி ஆகும் பொழுது தான் அது உறிஞ்சு வரும். அதனால அது வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வலி
அப்படிங்கிறது தான் இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது. அது லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். சில நேரங்களில் அந்த எண்டோமெட்ரியத்தில் உங்களுடைய குழந்தை கருப்பதிதலில் ஈடுபடும் பொழுதும் ஒரு பெயின் அப்படிங்கிறது இருக்கும். இது 100ல் ஒரு சில பேருக்கு, அதாவது 100ல் 90% பெண்களுக்கு முதல் 3 மாத கால இடைவெளியில் லைட் ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கும். இது கர்ப்பத்தோடைய ஒரு 100% உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது 100% உறுதி செய்யக்கூடிய ஒரு சிம்டம்ஸ்னு சொல்லலாம். இதுவே பீரியட்ஸ்க்கு முன்னாடி வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது 1 or 2 ட்ராப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சமயங்களில் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு பெயின் இருக்கும். இது வேறு எந்த மாதிரி இருக்கும்? இப்போ ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ குத்துற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தை அப்படிங்கிறவங்க ரைட் சைடு எண்டோமெட்ரியத்தில் கருப்பதிதலில் ஈடுபட்டாங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வலிக்கும். அதுவே லெஃப்ட் சைடில் கருப்பதிதலில் ஈடுபட்டாங்கன்னா லெஃப்ட் சைடில் வரைக்கும். இது சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவும் 100% ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் 100% உறுதி பண்ணக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் தொப்புள் பகுதியில் சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். இது 100% உங்களுக்கு கர்ப்பத்துக்கான அறிகுறி. அந்த தொப்புள் பகுதியிலேருந்து அடிவயிறு வரைக்கும் இழுத்து பிடிச்ச மாதிரி வலிச்சுது அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே 100% ப்ரெக்னென்ட்டுக்கான சிம்டம் தான். இதுவே சிலருக்கு மேல் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். மேல் வயிறு வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு அஜீரண கோளாறாக இருக்கும். அதுக்கும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் எந்தவித சம்மந்தமுமே கிடையாது. இப்படி வரக்கூடிய வலிகள் எல்லாமே உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அது ரொம்ப ஹெவி பெயினானா இருக்காது. உங்களுக்கு நாட்கள் தள்ளி போய் ஹெவி பெயின் வந்தது அப்படின்னா அதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஆனால் நாட்கள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே ஹெவி பெயின் இருக்குது அப்படின்னா அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு பீரியட் ஆகக்கூடிய அந்த நாட்கள்லேயே ஹெவி பெயின் இருக்குது, பீரியட்ஸ்க்கு வர மாதிரி பெயின் இருக்குன்னா ஒரு சில பேருக்கு அது பீரியட்ஸ் பெயினாக இருந்தும் அவங்க கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே சாத்தியமாகாது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு வயிற்று வலி இருந்தால் தான் அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் ரியாலிட்டியாகவும் இருந்திருக்கு. உங்களுக்கு எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது பீரியடாக வராமல் அது க்ரோத் ஆகிட்டே இருக்கிறதுனால வரக்கூடியது தான் இந்த வயிற்று வலி. அண்ட் ஹார்மோனுடைய சேஞ்சஸ்னாலையும் வரக்கூடியது. இது நார்மலாக எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான். உங்களுக்கு மற்ற சிம்டம்ஸும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதையுமே நோட் பண்ணுங்கள். இதை மட்டுமே நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக எப்பவும் போல் ரிலாக்ஸாக இருங்க. எதையுமே மாற்ற முடியாது. நடக்கிறது நன்மைக்குன்னு சொல்லி இருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் கிட்ட ஹைப்புன்னு சில பேருக்கு காமிக்கும். ஹைப்புன்னு காமிச்சுன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் இது என்னோட சேனல் ஹாப்பி லைஃப் வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ப்ரெக்னன்சியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அனதர் சேனல் ப்ரெக்னன்சி வித் த்ரேசான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோஸ் வருது. அந்த சேனலுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்பவும் சொல்கிறது தான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இன்டர்கோர்ஸில் சில பேர் செய்யக்கூடிய தவறுகளால் கூட உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டு இருக்கலாம். அதுக்கு இன்டர்கோர்ஸ்ன்ற அந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு குழந்தை கிடைப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன்.